வியூவர்ஸ், வெல்கம் டு மை ட்ரெஸ்டைல். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாமா? கார்த்தி ரேவதி சீரியல்ல என்ன பரபரப்பா நடந்துட்டு இருக்குன்னு பார்க்கலாமா? நம்ம கார்த்தி அந்த டாக்டரோட பொண்ணை காப்பாத்தி அவங்க வீட்டுல போய் ஒப்படைச்சிடுறாங்க. உடனே அவங்க அம்மா கேக்குறாங்க, என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி என்னோட உயிரை காப்பாத்தினதே இவருதாமா அப்படின்னு சொல்ல உடனே அந்த டாக்டர் கேக்குறாங்க, இப்போ உங்க மனைவி எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாரு நம்ம கார்த்தி. அப்ப அந்த டாக்டரோட பொண்ணு கேக்குறாங்க, என்னாச்சுமா நீங்க ரேவதின்னு சொன்ன உடனே அவரு எதுவுமே சொல்லாம வேக வேகமா கிளம்பி போயிட்டாரு அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொல்றாங்க, இங்க பாருமா, அவங்க ஒய்ஃபோட பேர் தான் ரேவதி, அவங்களுக்கு நடந்த எல்லா விஷயமே மறந்து போச்சு. ஆனா அந்த சந்திரகலா இருக்காங்களே, அவங்க உன்னை கடத்தி வச்சுட்டு என்ன மிரட்டினாங்க, நீ மட்டும் இந்த மாதிரி பொய் சொல்லலன்னா உன் பொண்ணு உயிருக்கே ஆபத்தாயிடும் அப்படின்னு சொல்லி என்ன மிரட்டினாங்க. அதனால தான் நான் அவர்கிட்ட பொய் சொல்ல வேண்டியதாயிடுச்சு. ரேவதிக்கு எல்லாமே மறந்து போச்சு, ஆனா ஏதாவது பழசெல்லாம் ஞாபகப்படுத்தினா அவங்க உயிருக்கே ஆபத்தாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இவர்கிட்ட சொல்லிட்டேன். இவரும் தன்னோட மனைவிக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விட்டு பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்டுட்டு அவங்க பொண்ணு ஷாக் ஆகுறாங்கன்னே சொல்லலாம். என்னம்மா நீங்க உங்க தொழிலுக்கே துரோகம் பண்ணிருக்கீங்க, அது தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே அவங்க சொல்றாங்க, ஆமா எனக்கு தெரியுது, என்ன பண்ண சொல்ற, உன்னோட உயிர் எனக்கு முக்கியமாச்சு, எனக்கு இருக்கிறதே நீ மட்டும் தானே, அப்போ நான் என்ன பண்ணுவேன் சொல்லு, என் நிலைமையில நீ இருந்தா நீ என்ன பண்ணிருப்ப சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேல கேள்வியே கேட்டுட்டே இருக்காங்கன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுக்கு ஞாபகப்படுத்தினா அந்த பொண்ணுக்கு எதுவுமே ஆகாது, ஆனா நீ அவங்களுக்குலாம் பயந்துட்டு எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த உண்மையை போய் நான் உடனே அந்த பொண்ணுகிட்ட சொல்லதான் போறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அம்மாக்கு தூக்கி வாரி போட்டுச்சுன்னே சொல்லலாம். இங்க பாரு, நீ எந்த உண்மையும் யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, வெளியே விட்டா தானே சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமுக்குள்ள போட்டு பூட்டி வச்சிடறாங்கன்னே சொல்லலாம். இங்க பாரு, நீ இங்க இருந்து எங்கேயுமே போக கூடாது, உன்னை போகவும் விட மாட்டேன், அந்த சந்திரகலானால உன் உயிருக்கே ஆபத்து வந்துடும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு கதவை போட்டு தட்டிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அம்மா நான் சொல்றத கொஞ்சமாவது கேளுங்க, அந்த கார்த்தி அண்ணன் ரொம்ப நல்லவரு, அதனால அவரை பத்தின உண்மையை நான் அவங்க கிட்ட போய் சொல்ல போறேம்மா, என்னை விடுங்கம்மா வெளியில அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்ட உடனே அவங்க அம்மா சொல்றாங்க, இங்க பாருமா, என்ன மன்னிச்சிரு, எனக்கு வேற வழி தெரியல, எனக்கு உன்னோட உயிர் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு காதலே வாங்காத மாதிரி நிக்கிறாங்கன்னே சொல்லலாம். பக்கம் அந்த பொண்ணு நினைக்கிறாங்க, இல்ல அம்மா செஞ்ச தப்புக்கு கண்டிப்பா அந்த பொண்ணுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணியே ஆகணும், அவர் மட்டும் இல்லைன்னா என்னோட வாழ்க்கையே இல்லாம போயிருக்கோம், அவர் தான் என்னை காப்பாத்தினாரு, அதனால அவரோட வாழ்க்கை இந்த மாதிரி வீணா போறத என் கண்ணு முன்னாடி நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன், அவர்கிட்ட கண்டிப்பா எப்படியாவது உண்மையை சொல்லியே ஆகணும், அவர்கிட்ட மட்டும் இல்ல ரேவதி கிட்டயும் இந்த உண்மையை சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். உடனே பின்பக்கமா ஒரு துணியை வச்சு கீழே இறங்கி அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க வேக வேகமா கொஞ்சம் கூட தாமதம் பண்ணாம ரேவதியை தான் பார்க்க போயிட்டு இருக்காங்க அவங்க வீட்டுல. சரி என்னடா ரொம்ப நேரமா சத்தத்தையே காணமே அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா கதவை திறந்து பார்க்க அந்த இடத்துல அந்த பொண்ணே இல்ல. அது மட்டும் இல்லாம பின்பக்கமா அவங்க தப்பிச்சு போனதையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. ஐயோ இவ நம்ம பேச்சை மீறி போயிட்டாலே, இனி சந்திரகலா என்ன பண்ண காத்துட்டு இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. பொண்ணோட உயிருக்கு ஆபத்து வரதுக்கு முன்னாடி இந்த சந்திரகலாக்கு போன் பண்ணி நம்மளே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலாக்கு தான் கால் பண்றாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, என் பொண்ணு கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே நான் சொல்லிட்டேன், அது மட்டும் இல்லாம இந்த கார்த்தி என் பொண்ணை ஒரு விபத்துல இருந்து காப்பாத்திருக்காரு, அதனால எல்லா உண்மையும் சொல்ல வேண்டிய நிலைமை வந்துருச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க உடனே சந்திரகலா அவங்கள போட்டு திட்டதான் செய்யறாங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லைன்னு தான் சொல்லணும், போய் போய் இந்த விஷயத்த உங்க பொண்ணு கிட்ட சொல்லிருக்கீங்க, இதனால தானே உங்க பொண்ணு வந்து ரேவதி கிட்ட எல்லா உண்மையும் சொல்றதுக்காக வந்துட்டு இருக்கா, உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன் அதை பாருங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த சந்திரா. அந்த வீடியோல பார்த்தனா சந்திரா அவங்களுக்கு பணம் கொடுத்த விஷயம் தான் அதுல ரெக்கார்ட் ஆயிருக்குன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் மட்டும் ரேவதிக்கு தெரிய வந்துச்சுன்னா உங்களுக்கு பணம் கொடுத்தது என்கிட்ட இருந்து பணம் வாங்கினது, அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த நான் எல்லார்கிட்டயும் சொல்லிடுவேன், பரவாயில்லையா உங்க வேலையே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்காங்கப்பா. உடனே இந்த வீடியோ பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்கன்னே சொல்லலாம். என்னது இவ இந்த வீடியோ எல்லாம் எடுத்து வச்சிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு உடனே சந்திரா கிட்ட என்ன பண்ணுவாங்க, கெஞ்சதான் செய்யறாங்க. இங்க பாருங்க, தயவு செய்து இந்த வீடியோவை யார்கிட்டயுமே காமிக்காதீங்க, என்னோட வேலையே போயிடும், என்னோட வேலை போனது மட்டும் இல்லாம எனக்கு இருக்கிற மரியாதையும் அந்த இடத்துல இருந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்காங்கப்பா. பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு இப்ப தேவையில்லாம அவங்க கிட்ட எதுக்கு கெஞ்சணும், இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னா உன் பொண்ணை தடுத்துரு அப்படின்னு சொன்ன உடனே என் பொண்ணு ஆல்ரெடி அங்க கிளம்பி வந்துட்டா அப்படின்னு சொன்ன உடனே சந்திரா சரி விடு நான் பாத்துக்கிறேன் இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம சந்திரகலா அந்த பொண்ணு எப்படா வருவா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். உடனே அந்த பொண்ணும் வர சந்திரகலா வந்து அவங்கள தடுக்கிறாங்க. இல்ல எங்க அவசரமா போயிட்டு இருக்க, நீதான் ராதிகாவா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமா அப்படின்னு சொன்ன உடனே சந்திரா சொல்றாங்க, இப்பதான் உங்க அம்மாக்கு போன் பண்ணி நான் பேசினேன், ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போயிடு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ராதிகா சொல்றாங்க, இங்க பாருங்க நான் இங்க இருந்து போக மாட்டேன், அது மட்டும் இல்லாம ரேவதி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிதான் தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். எங்க அந்த சந்திரா யாருன்னு தெரியாம அவங்க கிட்ட மோதுறீங்க, பார்த்து ஏதாவது பண்ணிட போறாங்க, பாரு ரேவதி கிட்ட போய் உண்மையே சொல்றேன், அது சொல்றேன் இது சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீயே உன்னோட உயிருக்கு ஆபத்து தேடிக்காத, ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போயிட அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே அந்த பொண்ணு சொல்றாங்க, என்ன மிரட்டி பாக்குறீங்களா, நீங்க என்ன மிரட்டினாலும் சரி நான் உண்மையை சொல்லாம இந்த இடத்த விட்டு போகவே மாட்டேன், என்னோட உயிருக்கு என்ன ஆபத்து வந்தாலும் பரவாயில்ல. நம்ம சந்திராவா அந்த பொண்ணை போக விடாம எவ்வளவோ தடுத்து பாக்குறாங்க, ஆனா அந்த பொண்ணு நம்ம சந்திராவே கீழே தள்ளி விட்டுட்டு வேக வேகமா ரேவதியை பார்க்க தான் போறாங்க உள்ள. சூப்பருங்க, நீங்க சூப்பரான ஒரு விஷயம்
பண்ணீங்கன்னே சொல்லலாம். இவங்களுக்குலாம் இதுதான் வேணும். உடனே சந்திரா நினைக்கிறாங்க, ஐயோ வீட்டுல யாருமே இல்லாம இருந்தாங்க, ஆனா இவ என்னன்னா என்னை தள்ளி விட்டுட்டு வீட்டுக்குள்ள ஓடிட்டாலே, ரேவதி கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லிட்டா நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரகலாக்கு கை கால் ஓடலன்னே சொல்லலாம். உடனே ராதிகா என்ன பண்றாங்கன்னா ரேவதியை கூட்டிட்டு போயிட்டு பேசிட்டு இருக்காங்க. நீங்க தானே ரேவதி அப்படின்னு சொன்ன உடனே ஆமா நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்களா அவங்களோட பொண்ணு தான் நானு அப்படின்னு சொன்ன உடனே ஓ அப்படியா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஆமா எதுக்காக நீங்க என்ன பார்க்க வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது நம்ம ராதிகா சொல்றாங்க, உங்ககிட்ட ஒரு பெரிய உண்மையை நான் சொல்ல வந்திருக்கேன். உண்மையை உங்ககிட்ட இருந்து எல்லாருமே மறைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, எந்த உண்மையை மறைச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க நம்ம ரேவதி. உங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஆமா எனக்கு ஒரு விபத்து ஆயிடுச்சு, அதனால தலையில அடிபட்டு இருக்கு, அதனால எனக்கு ஆபரேஷன் பண்ணிருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க அதை எங்க கேக்குறீங்க, ஆபரேஷன்ல ஏதாவது தப்பு நடந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவங்க சொல்றாங்க இல்ல இல்ல உங்களுக்கு பழசு எல்லாமே மறந்து போச்சு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ரேவதிக்கு ஷாக் ஆகுதுன்னே சொல்லலாம். எல்லாம் மறந்து போச்சா, என்ன சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ரேவதி கேட்க அவங்க சொல்றாங்க ஆமா உங்களுக்கு கடந்த 3 வருஷமா எல்லாமே மறந்து போச்சு. ரேவதிக்கு கொஞ்ச நேரத்துல தலை சுத்திருச்சுன்னே சொல்லலாம். என்னோட குடும்பம் இந்த விஷயத்தை எதுக்காக என்கிட்ட இருந்து மறைச்சிச்சுன்னு தெரியலையே, அத நான் சொல்றேன். இதுக்குள்ள இன்னொரு விஷயமா அடங்கியிருக்கு, அதனாலதான் உங்க வீட்டுல உள்ளவங்க இந்த விஷயத்தை உங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டாங்க. என்னங்க சொல்றீங்க, இன்னொரு ரகசியமா, என்னது அது அப்படின்னு சொல்லி இருக்கும் போது ஆமாங்க எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ரேவதிக்கு தூக்கி வாரி போட்டுச்சுன்னே சொல்லலாம். என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க, கல்யாணம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதிக்கு பயங்கர அதிர்ச்சினே சொல்லலாம். அந்த இடத்துக்கு நம்ம ஈஸ்வரி வந்துடுறாங்க. நம்ம சந்திரகலா கீழே விழுந்ததை பார்த்துட்டு என்னாச்சு சந்திரா உனக்கு, எதுக்கு கீழே விழுந்து கிடக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அக்கா இந்த மாதிரி அந்த பொண்ணு வந்து என்ன தள்ளி விட்டுட்டு போயிட்டாக்கா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சாமுண்டீஸ்வரி ஓடோடி வராங்கன்னே சொல்லலாம். அப்ப அந்த இடத்துல ராதிகா உண்மையை போட்டு உடைச்சிட்டு இருக்காங்க ரேவதி கிட்ட. உங்களுக்கு கல்யாணம் நடந்தே முடிஞ்சிருச்சு, அது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நம்ம ரேவதிக்கு அது யாருன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்கன்னே சொல்லலாம். என்னோட கணவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே அந்த பொண்ணு சொல்றாங்க கார்த்தி தான் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ரேவதிக்கு மறுபடியும் தூக்கி வாரி போட்டுச்சுன்னே சொல்லலாம். அப்படியே அந்த இடத்துல தலையை பிடிச்சிட்டு உட்காந்துறாங்க. எதுக்காக என்கிட்ட எல்லா உண்மையும் மறைக்கணும். உடனே இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி அங்க வந்துடுறாங்க. ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போயிடு நீனு. ரேவதி சொல்றாங்க அம்மா எதுக்காகம்மா அந்த பொண்ணை விரட்டுறீங்க, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே ஈஸ்வரி சொல்றாங்க இங்க பாரு ரேவதி, இந்த விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட நான் அப்புறமா பேசுறேன், ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து நீ போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. உடனே இந்த ஈஸ்வரி ராதிகாவை விரட்டி விட்டதுக்கு அப்புறம் அந்த ராதிகாவை அங்க இருந்து போயிடுறாங்க. ரேவதி வந்து ஈஸ்வரி கிட்ட கேக்குறாங்க அம்மா அந்த பொண்ணை எதுக்குமா விரட்டி விட்டீங்க, அந்த பொண்ணு சொன்னதெல்லாம் உண்மையா, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சாமா அப்படின்னு சொல்லி கேள்வி மேல கேள்வியை கேட்டுட்டே இருக்காங்கன்னு சொல்லலாம் நம்ம ரேவதி. அது மட்டும் இல்லாம கடந்த 3 வருஷமா எனக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு இல்லையாமா அப்படின்னு சொல்லி கேட்க ஈஸ்வரியும் ஆமா ரேவதி உனக்கு கடந்த 3 வருஷமா நடந்த விஷயம் எதுவுமே ஞாபகம் இல்ல, அது உண்மைதான் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு கல்யாணமே முடிஞ்சிருச்சு, என்னோட கணவர் பேரு கார்த்தியாமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நம்ம ஈஸ்வரி மௌனம் காக்குறாங்கன்னே சொல்லலாம். அந்த இடத்துல ரேவதி வந்து உடனே என்னோட கார்த்தி மாமாவை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நம்ம ஈஸ்வரி விடுவாங்களா, ஈஸ்வரி தடுக்கிறாங்க ரேவதியை. பாரு ரேவதி நீ எங்கேயும் போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதியை ரூம்ல போட்டு பூட்டி வச்சிடறாங்கப்பா. உடனே ஈஸ்வரி நினைக்கிறாங்க இவ ஒரு நிமிஷத்துல வந்து எல்லா உண்மையும் உடைச்சிட்டு போயிட்டாலே, இனி இவளை எப்படி சமாளிக்க போறோம் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்திலே இருக்காங்கன்னு சொல்லலாம். சரின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி கதவை போட்டு தட்டிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நம்ம ரோகிணி எல்லாரும் வெளியே வர போயிருக்காங்க. வெளியே போனவங்க திரும்பி வீட்டுக்கும் வராங்க. உடனே கேக்குறாங்க ஈஸ்வரியை பார்த்து எதுக்குமா ரேவதியை வந்து பூட்டி வச்சிருக்கீங்க. அப்ப நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க இங்க பாரு ரோகிணி எல்லாம் ஒரு காரணமா தான் அடைச்சு வச்சிருக்கேன், நீ கதவை திறந்து விட்டுறாத புரியுதா உனக்கு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ரோகிணிக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லலாம். உடனே ரேவதி கிட்ட கேக்குறாங்க ரோகிணி ரேவதி எதுக்காக அம்மா உன்னை பூட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே ரேவதி சொல்றாங்க அக்கா எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. நீயாவது என்கிட்ட உண்மையா சொல்லுக்கா, எல்லாரும் ஏன் இந்த விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்சிங்க, ப்ளீஸ்க்கா சொல்லுக்கா நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டிட்டே இருக்காங்கன்னு சொல்லலாம் நம்ம ரேவதி. இது கேட்டு நம்ம ரோகிணி ஷாக் ஆகுறாங்கன்னே சொல்லலாம். என்ன இவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கா, எல்லாம் தெரிஞ்சிருச்சா என்ன இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. ஓ அதனால தான் அம்மா இவளை ரூம்ல பூட்டி வச்சிருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க ரேவதி உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி அந்த டாக்டரோட பொண்ணு ராதிகா தான் வந்தாங்க, ஆனா அவங்க தான் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொன்னாங்க. உண்மையா சொல்ல போகணும்னா என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எனக்கு இன்னும் தெளிவா தெரியவே இல்ல. கேட்டுட்டு ரோகிணி ஐயோ நம்ம ரேவதிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சே. உடனே இந்த விஷயத்த நம்ம ரோகிணி கார்த்தி கிட்ட தான் சொல்லிட்டு இருக்காங்க. கார்த்தி ஷாக் ஆகி என்ன சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க, அப்பனா ரேவதிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சே அவ உயிருக்கு ஆபத்தாயிடாதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப ரோகிணி சொல்றாங்க அதெல்லாம் எந்த உயிருக்கும் ஆபத்து இல்ல, இப்போ அம்மா ரேவதியை எங்கேயும் போக விடாம ரூம்ல வச்சு பூட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே நான் உடனே அந்த டாக்டரை போய் சந்திச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. நம்ம கார்த்தி இந்த பக்கம் நம்ம கார்த்தி ராதிகா வீட்டுக்கு தான் போய் பாக்குறாங்க. அப்ப அந்த ராதிகாவை அந்த டாக்டர் அம்மா மறுபடியும் ரூம்ல போட்டு பூட்டி வச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட பேச்சு மீறிய அங்க போயிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பூட்டி வச்சிடறாங்க. உடனே கார்த்தி அந்த இடத்துக்கு வர கார்த்தி சொல்றாங்க இங்க பாருங்க உங்க பொண்ணு கிட்ட நான் பேசியே ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே என் பொண்ணு கிட்ட எல்லாம் பேச முடியாது, தயவு செய்து இங்க இருந்து போறீங்களா அப்படின்னு சொல்ல நம்ம கார்த்தி இல்ல உடனே உங்க பொண்ணு கிட்ட
உங்ககிட்ட நான் பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காரு. உடனே கார்த்தியோட சத்தம் கேட்டு நான் இங்கதான் சார் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்ல இருந்து கத்திட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் ராதிகா. உடனே கார்த்தி வந்து அந்த ரூம் கதவை திறந்து விடுறீங்களா அப்படின்னு சொன்ன உடனே அவங்களும் வேற வழி இல்லாம திறந்து விட்டுறாங்க. ராதிகா வெளியே வந்ததுக்கு அப்புறம் 2 பேருக்கிட்டையும் நிக்க வச்சு கேள்வி கேட்டு இருக்காரு நம்ம கார்த்தி. ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லிடுங்க, நீங்க ரேவதிக்கு அப்படி என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க? அவ உயிருக்கே ஆபத்து வரும்னு சொன்னீங்க, அப்போ அவளோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வராத உண்மையை சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க அந்த டாக்டர் அம்மா ரொம்ப அமைதியா இருக்காங்கன்னே சொல்லலாம். அப்ப ராதிகா சொல்றாங்க, நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்றேனா அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ரேவதிக்கு எந்த உண்மை தெரிஞ்சாலும் அவங்க உயிருக்கு ஆபத்துலாம் கிடையாதுன்னா எங்க அம்மா தான் பணத்துக்காக தப்பு பண்ணிட்டாங்க, இதுக்கெல்லாம் காரணம் அந்த சந்திரகலா தான். எங்க அம்மா அவகிட்ட கை நீட்டி பணம் வாங்கியிருக்காங்க, அதனால எங்க அம்மா இந்த மாதிரி ஒரு தப்பான காரியத்தை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே கார்த்தி இதெல்லாம் கேட்டுட்டு சும்மா இருப்பாரா? ராதிகாவோட அம்மாவை போட்டு திட்ட ஆரம்பிச்சுட்டாங்கன்னே சொல்லலாம். நீங்களா படிச்சவங்க தானே, உங்க தொழிலுக்கு நீங்க கேவலமான ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்கீங்க. நீங்க பாக்குற தொழில் எவ்வளவு கௌரவமான தொழில் தெரியுமா? நீங்களா அந்த கடவுளுக்கு சமங்க. அந்த கடவுள் எப்படி ஒரு உயிரை போக விடாம காப்பாத்துறாரோ அதே மாதிரி தான் நீங்களும் கடவுள் அப்படின்னு நினைச்சிட்டு நாங்க உங்ககிட்ட வந்தா நீங்களே பணத்துக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்கீங்களே, அசிங்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே ராதிகா அம்மா சொல்றாங்க, இந்த மாதிரி என்ன மன்னிச்சிருங்க, நான் பணத்துக்காக ஆசைப்பட்டு இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டேன். ஆனா இப்போ என்னன்னா சந்திரகலை என்ன மிரட்ட ஆரம்பிச்சுட்டா, நான் மட்டும் உண்மையை சொல்லிட்டா என்னோட பொண்ணோட கதையை முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயம்படுத்துறா. உடனே கார்த்தி வந்து சரி நீங்க 2 பேரும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோடய கூட்டிட்டு போயிடுறாங்க. உடனே நம்ம கார்த்தி நேரா அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. நம்ம சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஈஸ்வரி அவங்க யாரையுமே உள்ள விடல, இங்க பாருங்க ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போயிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம கார்த்தி சொல்றாங்க, இங்க பாருங்க ரேவதிக்கு எல்லா உண்மையும் தெரிய வந்துச்சுன்னா அவ உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு தானே இவ்வளவு நாளா அவளுக்கு எந்த உண்மையும் தெரியாம நம்ம மறைச்சிட்டு இருந்தோம். அதனால இப்ப அவளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அவளுக்கு எல்லா உண்மையே தெரிஞ்சு போச்சு. உடனே என்னோட மனைவி இங்க இருந்து நான் கூட்டிட்டு போக போறேன் அப்படின்னு சொல்லி கார்த்தி சொன்ன உடனே நம்ம ஈஸ்வரி அதிர்ச்சி ஆகுறாங்கன்னே சொல்லலாம். அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இந்த ஈஸ்வரி நம்ம ரேவதிய ரூம்ல வேற பூட்டி வச்சிருக்காங்க. இந்த ஈஸ்வரியை மீறி நம்ம கார்த்தி ரேவதியை எப்படி கூட்டிட்டு போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம மெட்ரா ஸ்டைல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.